குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேப் அப் ஓப்பனிங் தாங்க வரும். ஒரு 100 to 150 பாயிண்ட் கேப் அப் ஓப்பனிங் தான் வரும். ரீசன் என்னென்னா குளோபல் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டுங்க. இப்போ நீங்கள் நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையை உடச்சிக்கிட்டு போயிட்டுருக்குங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நாஸ்டாக்கும் போயிட்டுருக்கு, US30 அதே தாங்க. ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து அதுவும் பிரேக் ஆகி போயிட்டுருக்கு. மேபி US30க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 44 சின்ன ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம், ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாகவே இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அது பார்க்கலாங்க. நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணலான்னா, ஒரு 550 முடிஞ்சிருக்கலாம், ஒரு 650 அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். இது நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா தெரியும். 650 ஓப்பன் ஆச்சுன்னா திரும்ப மார்க்கெட்டில் உடனே என்ட்ரி ஆக வேண்டாங்க. செல்லிங் வரும். செல்லிங் வந்துச்சுன்னா திரும்ப அந்த 500 ரேஞ்ச் இருக்குது பாருங்கள், இங்கே வந்து தான் சப்போர்ட் எடுக்க வாய்ப்புகள் அதிகம். இந்த ரேஞ்சுக்குள்ளேங்க, இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து சப்போர்ட் எடுக்கிறப்ப நம்ம மார்க்கெட்டில் ஆப்ஷன் ட்ரேடராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷங்க, இந்த 25,300 இருக்குது பாருங்கள், இந்த 25,300 வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணலாங்க இந்த வீக்குக்கு. அதை பார்த்தீங்கன்னா கேப் அப் ஓப்பனிங்கில் இது வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு வந்துருங்க இந்த ப்ரீமியம். திரும்ப மார்க்கெட் செல்லிங் வரப்போ திரும்ப இந்த ப்ரீமியம் ஏறும். ஸோ அப்படி ஏறுறப்ப நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹையில் வச்சு செல் பண்ணிக்கோங்க. ஒரு 80 இந்த ரேஞ்ச் வந்துச்சுன்னா அந்த ரேஞ்சில் பார்த்து செல் பண்ணிக்கோங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா அப் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கேப் அப் ஓப்பனிங்கில் அந்த 26 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 24 இருக்குங்களா, மேபி ஒரு 40 அந்த சம்திங் வரும்னு நினைக்கிறேன். வந்துச்சுன்னா ஒரு பார்த்துக்கிட்டுங்க, ஒரு 50க்கு மேலே வர்றப்போ பார்த்துக்கிட்டு ஃபோக்கஸ் பண்ணலாங்க. இந்த வீக்கோட எக்ஸ்பெக்டேஷனுங்க. இந்த வீக் மேபி அந்த 26லேருந்து 25,300 இந்த ரேஞ்சுக்குள்ளே தாங்க முடிய வாய்ப்புகள் அதிகம். ஆப்ஷன் செல்லராக அந்த ப்ரீமியம் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு மந்த்லி கான்ட்ராக்ட் தாங்க. ஸோ அதனால் அது ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா மார்க்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டாப்புக்கு வந்துருச்சுங்க. இப்போ நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு வேளை மார்க்கெட்டிங்லேருந்து செல்லிங் ட்ரிகர் ஆச்சுன்னா 24,500 இந்த ரேஞ்சு இங்கே தாங்க வந்து சப்போர்ட் எடுக்க பார்க்கும். ஸோ அதனால் பார்க்கலாம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம லைவ் வர்றாங்க. சரி, ஓகேங்க, லைவில் பார்க்கலாங்க.